அப்போ அப்படி தான் இருக்கான்னு நம்ம பாலச்சந்திரன் சார் நான் வரேன் உங்கள்கிட்ட ஜோதி சிவஞானம் சார்கிட்ட கேட்டு அப்படியே வந்துடும் பொருளாதார அறிஞராகும் அதனுடைய தொடர்ச்சி தான் இருக்குது அப்படின்னு ஒரு பார்வை வரும். இல்லை சார், என்னன்னு கேளுங்க. அதனுடைய அவருடைய சென்ட்ரல் எக்கனாமிக் ஃபிலாசபி என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நேரேட் பண்ணுறாங்க. 2வது இருக்கும், 11வது இருக்கும், 12வது இருக்கும், அதெல்லாம் செகண்டரி. நீ எங்கே வேணாலும் வளரும் போது ஏதாவது ஒரு இடத்துல இருப்போம் எல்லாரும். அது ஒரு அச்சீவ்மெண்ட்டா, அது ஒரு கோலா? அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய பொருளாதார நோக்கம் கொள்கை 50களிலிருந்து நான் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் ஃபாலோ பண்ணதும் ஒன்று தான். என்னன்னா வளர்ச்சி, அதன் பலன் மக்களுக்கு போய் சென்றடையணும். ஸோ அது அடையலை அப்படிங்கிறப்ப மாற்றிக்கிட்டார் அவருடைய கொள்கையை. ஸோ வளர்ச்சியை மட்டும் நம்பி இருந்தாங்க, வளர்ச்சி பலன் அளிக்கும்னு நினைச்சாங்க. அது நடக்கல, 9% அது நடக்கல. ஸோ நேரடியாக இறங்கி அரசு செலவு செய்ய ஆரம்பிச்சுது. அது திட்டக்குழு மூலியமா செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த அரசு 14 வந்த பிறகு முதல்ல செஞ்ச வேலை அந்த திட்டக்குழுவை மூடிட்டாங்க. திட்டக்குழுவோட நோக்கம் என்ன? திட்டக்குழு கல்வி, சுகாதாரம், பெண்கள், சமூக நலம், ஏற்றத்தாழ்வு, இதெல்லாம் அட்ரஸ் பண்றதுக்கு தான் திட்டக்குழு உருவாக்கியது. மன்மோகன் சிங் திட்டக்குழு மூலியமா தான் இதெல்லாம் செஞ்சாரு. ஸோ திட்டக்குழுவை அவர் லிபரலைசேஷன் ரிஃபார்ம்ங்கிற பேர்ல க்ளோஸ் பண்ணல. ஓகே. ஸோ அதன் மூலியமா தான் மக்கள் திட்டங்கள்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அது எதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்க? அடுத்தது க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பிலாசபி இப்போ இவங்க திரும்பி மாற்றி சொல்கிறாங்க. 50களில் காங்கிரஸ் என்ன சொன்னோம் அதை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க. என்னன்னா உங்களுக்கு நான் மீன் கொடுக்க மாட்டேன், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா growth தான் முக்கியம், உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்லாம் எங்க கன்சர்ன் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வளர்ச்சி திட்டங்களுக்கான செலவுகளை தொடர்ந்து குறைச்சிட்டு வந்திருக்காங்க. நண்பர்களாக சொன்ன மாதிரி தொடர்ந்து குறைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்களோட டோட்டல் இது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் இந்த 10 ஆண்டுகள்ல யூபிஏ எந்த அளவுக்கு அதை உயர்த்தினாங்களோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி அவங்க ஒரிஜினலா 2004ல இருந்த நிலைக்கு அதை கீழே கொண்டு போயிட்டாங்க. 3% 6%க்கு பதிலா சுகாதாரத்துக்கு 1% கூட மாநில அரசுகள் செய்யற செலவு மட்டும்தான். ஒன்றிய அரசு மிக சொற்பமா பண்றாங்க, டெலிபரேட்டா குறைச்சிட்டு கல்விக்கு குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எதுக்கு டெலிபரேட்டா செய்றீங்க? திட்டக்குழு எதுக்கு மூடினீங்க? நிதி ஆயோக்பாங்க. நிதி ஆயோக் ₹1 செலவு பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அது இருந்து என்ன இல்லாட்டி என்ன? ஐடியா நிறைய பேர் கொடுப்போம், நாங்க எல்லாம் ஐடியா கொடுப்போம் சார். ₹65 இந்த கரன்சி வேல்யூ அவர் டெலிபரேட்டா டிவேல்யூ பண்ணது. கரன்சியை டிவேல்யூ பண்ணி ஸோ தட் நம்ம ஏற்றுமதி அதிகப்படுத்தலாம், உள்நாட்டில் இறக்குமதியும் அலோவ் பண்ணாரு. இதெல்லாம் செஞ்சு பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி வளர்ச்சி பாதையில் கொண்டு போனார். இப்போ டிவேல்யூ பண்ணி வீழ அது வீக்கா இருக்கிறனால, பொருளாதாரம் வீக்கா இருக்குன்னா அது பாட்டு விழுந்துட்டு இருக்கு. 65லிருந்து சார் ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு எதுனா இந்த வேல்யூ அந்த வேல்யூவெல்லாம் கிடையாது. அது ஸ்டேபிளா இருக்கணும், ஏற்ற இறக்கம் இல்லாம ஸ்டேபிளா இருக்கணும். இந்த 10 ஆண்டுகளில் தொடர்ந்து சரிஞ்சுக்கிட்டே வருது. நான் எப்படி ஏற்றுமதி பண்ணுவேன், இறக்குமதி பண்றவங்க எப்படி கான்ஃபிடென்ட்டா செய்வாங்க? ஸோ திஸ் இஸ் த கிரைசிஸ். ஏன் விழுகுது அப்படின்னா பல்வேறு காரணங்கள். எக்கானமி growth ரேட் குறையுது, விலைவாசி அதிகமாக உயர்ந்திருக்குது. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் கற்பனை கெட்டாத அளவுக்கு இருக்குது. அதை பத்தி விவாதிக்கிறது இல்ல. growth ரேட்டை இங்க பாருங்க, 11வது இடத்துல 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். அது முன்னேற்றம். ஜிடிபி நம்பரை ரேங்க் பண்ணும்போது அது ஏதாவது ஒரு இடத்துல இருக்குன்னு தான் செய்யும். ஜிடிபி ரேங்க் இப்போ இன்னைக்கு அப்பர்ணா ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ஸ்ல, அதாவது பங்கு சந்தையில் கம்பெனிகளோட முதலீடுகள்லாம் இருக்குல்ல, அது அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்ல ஐபிஓலையும் இந்தியா யூஎஸ்க்கு அடுத்தது, சைனாவை பின்தள்ளிட்டு இந்தியா யூஎஸ்க்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் இது மாதிரி பொருளாதாரத்தை ஸ்ட்ராங்கா பண்ணதுனால. மன்மோகன் சிங்கோட நோக்கம் அது கிடையாது. தனியாரை ஊக்குவித்தது பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செஞ்சு அந்த வளர்ச்சி மூலியமா கிடைக்கிற பலனை மக்களுக்கு எடுத்துட்டு போறதளிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றது. இப்போ சுணக்கம் இருக்குங்க. கேபிட்டலிஸ்ட் மட்டும், கார்ப்பரேட் மட்டும் வளர்ந்துருக்காங்க. அந்த பலன் வளர்ச்சி இருக்கு, ஆனா பகிர்ந்தளிப்பு இருக்கான்னு கேக்குறீங்க. வளர்ச்சியே இல்ல, கார்ப்பரேட்ஸ் மட்டும் இருக்கு. எஸ் வர சார் வர ரொம்ப குறைவான நேரம் தான் இருக்கு. திரு சேகர், நீங்க அதை மறுக்க விரும்புறீங்க? எஸ், உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, பகிர்ந்தளிக்கிறது இல்ல, வீழ்ச்சி அடைஞ்சிருக்குங்கிறாரு. ஆமா, டாலர் ரேட் 45லேருந்து 62 போனது வீழ்ச்சியான்னு எனக்கு என்னன்னு தெரியல. இன்னைக்கு 62லேருந்து 85 போயிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான புள்ளி, டிவாலுவேஷன் வேற, வீழ்ச்சி அடையிறது வேற அப்படின்னு இல்ல. நான் பேசல, எதை பேசல, 17லேருந்து 35 பேசவே இல்லை. ஓகே,
பெர்ஃபார்ம் இல்ல, நீங்க தொடங்குனது மன்மோகன் சிங் தான் devalue பண்ணாருன்னு தொடங்குனது. ரகுராம் ராஜன் இருந்த period, entire period. ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பெர்ஃபார்ம் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சொல்லிட்டேன் சார், ரகுராம் ராஜன் வந்து RBI கவர்னரா இருந்தப்ப 65 ரூபாயில ஸ்டெடியா இருந்தது. அவருக்கு அப்புறம் தொடர்ந்து விழுந்துகிட்டு இருக்கு. அது ஏன் விழுது? டிவால்யூஷன் யாரும் பண்ணல. அன்னைக்கு நாட்டோட நிதி நிலைமையில ஒரு ஃபினான்ஸ் ஹெட்டா என்ன டிசிஷன் எடுக்கணுமோ அவருக்கு எடுக்கிறதுக்கு காந்தியன் ஃபேமிலி இல்லாத ஒரு காங்கிரஸ் ஆட்சி நடந்ததுனால அந்த இண்டிபெண்டன்ஸ்ல எடுத்தாரு.